ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேர் பாபி. இது PG-13 தான் வருது. இது 1 hour 54 minutes போகுது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கிரெட்டா கெவிக், ரைட்டிங் கிரெட்டா கெவிக், நோஹா பாக் அவங்களுக்கு போகுது. இதில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னா மார்கரெட் ரூபி, ரயன் கோஸ்லிங், கேட் மெக்மயான், எம்மா மக்கி, ஷரான் ரோனி, அனா குரோஸ்கைன், ஹேரி நெஃப், அலெக்சாண்ட்ரா ஷிப், இசா ரே, ரித்தி ஆர்யா, டியூ லிப்பா, நிக்கோலா காகன், சிமு லியூ, நிக்ட்ரி கர்டா, கிங்ஸ்லி பென் அடிர், ஸ்காட் எவன்ஸ், ஜான் சென்ஸ் மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பளை மேல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கென்னாவும், ஃபீமேல்ஸ்லாம் வந்து பாபியாகவும் நடிச்சிருக்காங்க. இந்த பாபி கேரக்டர்லேயே முக்கியமான கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரயன் கோஸ்லிங் வந்து மெயின் கேரக்டரில் இருக்கார். அவர் ஒரு கென். மார்கரெட் ரூபி வந்து மெயின் பாபியாக இருக்காங்க. இவங்க வச்சு தான் படத்தோட கதை ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க, அதாவது பெண் குழந்தைங்க உருவான காலத்துலேருந்து சிருஷ்டிக்கப்பட்டதுலேருந்து அவங்க வந்து டால்ஸ்லாம் வச்சு விளையாடுறாங்க. அதில் வந்து பேபி டால்ஸாக மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பாபி வந்தவன பிறகு தான் அந்த டால்ஸோட ஃபார்மேட்டை மாறிச்சு. அதுலேருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாபி வந்து ரெண்டு விதமாக சிமுலியூ அவர் ஒரு டூரிஸ்ட் கென்னு, கிங்ஸ்லி பென் அவங்க வந்து ஆதிர் கூடைப்பந்து கென்னு. இது மாதிரி ஒருத்தவங்க ஒரு பேஸ்கெட் பால் கென்னு அப்படின்லாம் அந்த பாப் மார்லி நடிச்சவர். அது மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைத்தனமாக ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இந்த மார்கரெட் ரூபியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைத்தனமான ஒரு கேரக்டரில் அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ லேடிஸில் பார்த்திங்கன்னா ஜனாதிபதி பாபி, எல்லாம் வித்தியாசமான பாபியாக வராங்க. ஒரு கேரக்டர் எல்லாம் ஆவாத ப்ரொஃபஷனல் லேடியே இல்லை, அது மாதிரி அவங்க கேரக்டரில் வராங்க. ஸோ இந்த பாபியும் கென்னும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அவங்க பாபிலேண்ட்லேருந்து நம்ம உண்மையான உலகத்துக்கு வருவாங்க. மறுபடியும் பாபிலேண்டுக்கே போயிடுவாங்க. மறுபடியும் அந்த கடைசியில் வந்து பாபி வந்து உண்மையான பெண்ணாக வந்து மாறுவாங்க. அதை வந்து டிசைன் பண்ணவங்க வந்து கடைசியில் அவங்கள வந்து உண்மையான பெண்ணாக மாற்றுவாங்க. இடையில் இந்த பாபிக்கும் கென்னுக்கும் நடக்கிற லவ் ஃபைட்டு அதெல்லாம் வந்து படம் போகும். ஆனால் இது வந்து எனக்கு ஸ்லோவாக தான் போச்சு. தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தோம். இருந்தாலும் இது ஸ்லோவாக தான் போச்சு. இருந்தாலும் ஒரு ஆக்டிவாக இந்த ஸ்கிரிப்ட் வந்து நல்லா போச்சு. பாட்டுலாம் எல்லாமே நல்லா இருந்தது. இதில் வந்து 19 பாட்டு இருக்குது. அதில் வாட் வாஸ் ஐ மேடு என்ற பாட்டு வந்து பில்லி எலிஷ் பாடினது ஆஸ்கர் அவார்டு வாங்கிடுச்சு. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. மியூசிக்கு இது ரொமான்டிக் காமெடி அப்படின்ற மியூசிக்கல் அப்படின்ற ஒரு இதில் வந்துடும். மார்க் ரான்சன், ஆண்ட்ரியூ வியாட்ன்றவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா பாட்டுமே வந்து நல்லா இருந்துச்சு. அதில் வாட் வாஸ் ஐ மேடின்ற பாட்டு, பில்லி எலிஷ் பாடின பாட்டு வந்து அது ரொம்ப கேட்கறதுக்கே நல்லா இருந்தது. அது ஆஸ்கர் அவார்டும் வாங்கியிருக்கு அந்த சாங்கு. அந்த சாங் வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நாமினேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 400 நாமினேஷன்ஸ் போயிருக்கு. அதில் 194 வின் ஆகிருக்கு. ஒரு ஆஸ்கர் அவார்டு வந்து இந்த படம் வந்து அந்த பில்லி எலிஷ்காக அந்த பாட்டுக்காக கொடுத்துருக்காங்க. போன ஆஸ்கர் அவார்டில் அவங்க வாங்கினாங்க, அதை ஏர்ன் பண்ணாங்க. இது வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு பெரியவங்களும் பார்க்கலாம், சின்ன பசங்களும் பார்க்கலாம். ஒரு பிங்கியாக நல்லா ஒரு ஸ்டைலிஷாக ஸ்டைலாக இருந்தது இந்த படம். இது ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவி தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.